இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது, தேவனே என் நீதிபதி, தேவனே எனக்கு நியாயம் செய்கிறவர் என்ற தலைப்பை உடைய தானியேல் புஸ்தகத்திலே கடந்த நாட்களிலே 2 காரியத்தை நாம் கவனித்தோம். தானியேலுடைய பெயருக்கு ஏற்றபடி தேவனே என் நியாயாதிபதியாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்டம் 3ஆம் வருஷம் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகையிட்டான் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். யூதாவிலே தாவீது ஆட்சி செய்தவர், சாலமோன் ஆட்சி செய்தவர், இப்படி அநேக ராஜாக்கள் ஆட்சி செய்து கடைசியில் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனபடினால தேவன் ராஜ்யபாரத்தை அந்நிய ராஜாக்களுடைய கையில் ஒப்பு கொடுக்கதை பற்றி பார்க்கிறோம். அடுத்து 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களை சிலவற்றையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினையார் தேசத்தில் உள்ள தன் தேசத்திலே கோவில்களுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டகசாலைக்குள்ளே வைத்தான் பார்க்கிறோம். பாத்திரங்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பணிக்கென்று பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள், தேவனுடைய வேலைக்காக பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் என்றால் நீங்களும் நானும் தான். தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகுமேனால், தேவனை விட்டு பின்வாங்கி போவோமேனால் நம்முடைய வாழ்க்கை நேரிடக்கூடிய காரியம் என்ன என்பதை இந்த வசனம் நமக்கு நன்றாய் சொல்கிறது. அடுத்து 3ஆம் வசனம் வாசித்து பார்க்கிறோம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தாரிலையும் துறைமார்களிலேயும் யாதொரு மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேர்ந்தவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையை சேவிக்க திறமை உள்ளவர்களுமாக சில வாலிபர்களையும் கொண்டு போய்விட்டார்கள். பாத்திரங்கள், இந்த பாத்திரங்களை சொல்லி பார்க்கும் பொழுது தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டிய வாலிபர்கள், இளம் தலைமுறைகள், அடுத்த நியூ ஜெனரேஷன், கர்த்தருக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய அந்த வாலிப சமுதாயத்தையும் இந்த ராஜா கொண்டு போய்விட்டார். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு எப்படி நியாயம் செய்தார் என்றால், அவர்களுக்கு ராஜ சாப்பாடு கொடுக்கப்பட்ட போது ராஜா சாப்பாடு வேண்டாம், எங்களுக்கு சாதாரண சாப்பாடு போதும் என்று சொல்லி கேட்டு அதிலே அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று அன்றைக்கு தானியேலும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கேட்டுக்கொண்டார்கள். என்றால் ராஜ போஜனம் என்றால் அன்றைக்கு அந்த தேசத்தில் காணப்பட்ட அந்த தெய்வங்களுக்கு படைத்த ஆகாரம் அது அவருடைய வாழ்க்கை கரைப்படுத்தக்கூடியதாக காணப்பட்டது. ஆகவே அவர்கள் எடுத்த தீர்மானம் என்னவென்றால், ராஜ போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி காத்து கொள்ளும்படி, தனக்கு ஜீவன் கொடுத்த, தனக்கு சுகம் கொடுத்த, தனக்கு பலம் கொடுத்த, வாழ்வு கொடுத்த ஆண்டவருக்கு கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வாலிபர்கள் விரும்பினபடினால தேசத்தில் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக மாறப்படினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற யாராக இருந்தாலும் இந்த 1ஆம் அதிகாரத்தில் எப்படி தேவன் தானியேலுக்கு நியாயம் செய்தார் என்றால், மற்ற வாலிபர்களை பார்க்கலாம். இந்த வாலிபர்களுக்கு 10 மடங்கு சமத்தராக இருக்க நல்ல சுகம், நல்ல பலன், வேத்து சொல்லப்படுகிற நல்ல முகக்கலையை கர்த்தர் கொடுத்தார், நல்ல சரீர ஆரோக்கியத்தை கொடுத்தார், நல்ல ஞானத்தை கொடுத்தார். இதே போல் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் கர்த்தர் நமக்கு நியாயம் செய்து நம்ம இருக்கிற இடத்துல நம்மை உயர்த்தி நம்மை அவரை மகிமைப்படுத்துவார். May God bless you. பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும்.